எல்லா புகழும் இறைவனுக்கே. அன்பிற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, ஒரு பரபரப்பான சூழலிலே இங்கு நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் சில செய்திகளை உங்களுக்கு முன்னால் வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறோம். ஜமாத்தே இஸ்லாமியின் மாநில தலைவராக நான் இருக்கின்றேன். எனது பெயர் MA முகமது ஹனீஃபா. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு பரபரப்பான நிலையிலே தேர்தலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்குண்டான பணிகளை முன்கூட்டியே அனைத்து கட்சியினர்களும் ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நேரத்திலே அரசியல் கட்சிகளுடைய பொறுப்புகளையும் இந்த சமூகத்தினுடைய பொறுப்புகளையும் முழுமையாக நினைவூட்டும் இடத்திலே ஜமாத்தே இஸ்லாமியின் ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்து இருக்கிறார். அந்த தேர்தல் அறிக்கையிலே பல முக்கியமான அம்சங்களை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக மக்களுக்கு மத்தியிலே எங்களுடைய பிரச்சாரத்தையும் முன்னெடுத்திருக்கிறோம். மக்களாட்சி தத்துவத்தில் அடிப்படையாக திகழ்வது தேர்தல். அது நீதியாகவும் நியாயமாகவும் நடைபெற வேண்டும் என்ற ரீதியிலே நாம் அந்த பொறுப்பாளர்களுக்கு உண்டான பல செய்திகளை நாம் இங்கே முன்வைக்கின்றோம், வலியுறுத்துகிறோம். அடுத்து வாக்களிப்பவர்களுடைய நிலை என்பது ஒரு கடமையாக இருப்பது. எதற்கு கடமை என்று சொன்னால் உரிமையை பெறுவதற்கான ஒரு கடமை. ஆகவேதான் உரிமையை பெறுவதற்கு நாம் அந்த வாக்கை விற்கக்கூடாது, பணம் வாங்கி கொண்டு வாக்களிக்க கூடாது என்ற பிரச்சாரத்தையும் அந்த விழிப்புணர்வையும் நாம் என்ன செய்கின்றோம், மேற்கொண்டு என்ன செய்கின்றோம், நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்து வாக்களிப்பது எப்பொழுது கடமையாகிவிட்டோ அதை முழுமையாக என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். ஆகவே 100% வாக்களிப்பை செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் வாக்காளர்களையும் என்ன செய்கின்றோம், வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதுடன் அதற்குண்டான பிரச்சாரத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். புதிதாக மட்டுமல்ல, ஒவ்வொரு தேர்தலும், மக்களவை தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலிலும் சரி, நாம் இது போன்ற அறிக்கையை மக்களுக்கு முன்னால் அங்கே வைத்திருக்கிறோம். அரசுக்கு முன்னாலும் நாம் என்ன செய்திருக்கிறோம், வைத்திருக்கிறோம். பொதுவாக வெல்ஃபேர் அரசு, மக்கள் நல அரசு என்று பேசப்பட போகும் பொழுது அந்த மக்கள் நல அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குண்டான ஒரு அம்சத்தையும் எங்களுடைய இந்த தேர்தல் அறிக்கையிலே என்ன செய்திருக்கிறோம், அங்கே நாங்கள் வைத்திருக்கிறோம். அது விழுமம் சார்ந்த அரசியலாக இருக்க வேண்டும், ஒழுக்கத்தில் சிறந்த தமிழ்நாடாக மாற வேண்டும், நீதியில் சிறந்த தமிழ்நாடாக மாற வேண்டும், சமசீரான வளர்ச்சியின் அடிப்படையிலே தமிழ்நாடு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும், சுத்தம் சுகாதாரத்தில் முதன்மை நிலையை என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும், ஊழல் இல்லாத தமிழ்நாடை உருவாக்க வேண்டும். பொதுவாக ஊழல் சொன்னாலே மக்கள் ஒரு கடந்து போகின்ற நிலை, அசால்ட்டான ஒரு நிலைதான் என்ன செய்கிறது இருக்கிறது. அதற்கு காரணம் இதெல்லாம் மாறுமா என்ற ஒரு சந்தேகம். இல்லை, மாறுகிறதோ மாறவில்லையோ நமது கடமை அதை அதற்கு எதிராக நாம் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும், பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அதனுடைய இழப்புகளையும் அதன் மூலமாக வருகின்ற அதாவது சந்தர்ப்ப சூழலின் மூலமாக வருகின்ற பல அம்சங்களையும் அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதே சமயத்தில் தற்போது மது போதை என்பதை சாதாரணமாக மாறிவிட்டது. பள்ளிக்கூட குழந்தைகள் கூட அதிலிருந்து அவர்கள் தவிர்க்கப்படாத அளவுக்குண்டான ஒரு சூழல் வந்துவிட்டதை பார்க்கிறோம். இதற்கு எதிராகவும் நாம் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும் என்பதையும் நாம் முன்னுக்கு வைக்கிறோம். அரசு இது அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் நாம் முன்னுக்கு வைக்கிறோம். இது போன்ற தேர்தல் அறிக்கையை நாங்கள்
சும்மா அப்படி ஒரு 10க்கு 10 ரூம்ல இருந்து நாம என்ன செய்யறது இல்ல, பண்றது இல்ல. நாங்கள் ஒரு குழு போட்டு மாநிலம் முழுவதும் அந்த குழு சென்று ஆய்வு செய்து மக்களின் நலன் சார்ந்த விஷயங்களை, அரசுக்கு சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் ஆய்வு செய்துதான் இந்த தேர்தல் அறிக்கையை நாம் என்ன செய்திருக்கிறோம், தயாரித்திருக்கிறோம். இதிலே முதன்மையாக நாம் வைத்திருப்பது என்னவென்று சொன்னால், தற்போதைய தமிழ்நாடு எப்படி இருக்கிறது, எந்தெந்த வகையில் வளர்ச்சி அடைந்து இருக்கிறது, கல்வியில், சுகாதாரத்தில், அது போன்ற விஷயங்களில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை குறித்துண்டான தற்போதைய நிலையையும் நாம் அங்கே வலியுறுத்தியிருக்கிறோம். வருகின்ற அரசு எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் என்ன செய்திருக்கிறோம், இந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். உடனே செய்ய வேண்டிய சில பணிகள் என்ன என்பதையும் இந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் குறித்திருக்கிறோம். பொதுவாக முஸ்லிம் அமைப்பு என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கான அம்சங்கள் அதிலே இருக்குமே, அது என்ன என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழலாம். இதிலே நாங்கள் முஸ்லிம்களுக்கான எந்த அம்சத்தையும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொடுக்கவில்லை. ஏனென்றால் பொதுவான தேர்தல் அறிக்கையில் என்ன பலன்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுமோ அந்த பலன்களைத்தான் நாம் நினைச்சிருக்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சேர்த்திருக்கிறோம். ஆகவே ஊடகவியலாளர்கள் நீங்கள் தான் சமூகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மிக பெரும் ஆயுதங்களாக என்ன செய்கிறீர்கள், இருக்கிறீர்கள். ஆகவே எங்கள் தேர்தல் அறிக்கையை நீங்கள் படித்து பாருங்கள். அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் புரிந்து கொண்டு இதை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கும் அரசியல்வாதிகளிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். நாங்களும் அது போன்ற நிலையிலே நாங்கள் முயற்சி செய்கிறோம், மக்களிடத்தில் கொண்டு செல்கிறோம். அதே சமயத்தில் அரசியல்வாதிகளிடத்திலும் சென்றிருக்கிறோம். சிட்டிங் எம்எல்ஏ எம்பிகளிடத்திலும் நாங்கள் என்ன செய்கிறோம், இதை கொடுத்து இதற்குண்டான கருத்தை கேட்கிறோம். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை குழுக்களிலையும் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை குழுவிடமும் இதை நாங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஆகவே தமிழ்நாடு சிறப்பதற்கு, மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்குண்டான ஒரு சூழலை இங்கே நாங்கள் ஸ்பெசிபிக்காக சொல்கிறோம். நீதி நேர்மை என்று வந்தாலே அங்கே வெறுப்பு அரசியலுக்குண்டான, வெறுப்பு சூழலுக்குண்டான நிலையில் இருந்து இந்த தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அம்சத்தையும் நாங்கள் இங்கே வலியுறுத்தி இருக்கிறோம். இதையெல்லாம் உடந்த ரீதியிலே செயல்படுவதற்குண்டான ஒரு சூழலை, ஒரு சிறந்த தமிழக நிலையை உருவாக்குகின்ற அரசு உருவாக்குவதற்கு இறைவன் அருள்பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இல்ல, பொதுமக்களிடத்திலிருந்துதான் கருத்து கேட்டிருந்தோம். ஏன்னா அமைப்புகளோட நாங்க தொடர்ந்து தொடர்புல இருக்கிறதுனால அவங்களுடைய மன ஓட்டம் என்ன என்பது நமக்கு தெரியும். அதனால நாங்க வந்து பொதுவாக அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுக்கு கிளைகள் இருக்கிறது. அந்த கிளையிலிருந்து நாங்கள் மத்திய மாநில ரீதியில் ஒரு குழு நியமித்திருக்கிறோம். அந்த குழு இதற்கெல்லாம் பயணம் செய்து சேகரித்து கொடுத்த ஒரு அறிக்கையாகத்தான் நாம் வந்து சிறுவைக்கிறோம். அதாவது மதுவை கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை யாருக்கும் கிடையாது. மதுவை கொண்டு வரணுங்கிற ஆசை ஒன்று கிடையாது. அல்லது மதுவை கொண்டு வராத அரசு எங்க இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வர முடியாது. இருக்கிற அரசுகள் வந்து அது செய்யாமல் இருப்பதற்குண்டான முயற்சியை தான் நாம் வந்து என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். அது ஏன்னா வெளியில சொல்லுவாங்க, நாங்க வந்து அப்படிலாம் பண்ண மாட்டோம். உட்கார்ந்ததுக்கு பின்னாடி அதற்குண்டான ஒரு சூழல் வரும். அதனால வந்து இது ஒரு பொதுவான மனித நியதியின் அடிப்படையில். ஆகவே வந்து எல்லாரும் பேசணும், எல்லா சூழலிலும் பேசணும். இருக்கின்ற அரசுக்கும் பேசணும், வருகின்ற அரசுக்கும் பேசணும். யாரு? அதாவது ஊழலை ஒழிப்பவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அல்ல. ஊழல் எந்த ஆட்சி வந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆதரவு. ஊழலை ஒழித்தவர்களுக்கு ஆதரவு என்று சொல்லி ஆதரவு கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு ஊழலை பத்தியே பேசாம இருந்தா என்ன செய்ய முடியும்? ஆகவே வந்து நாங்க அந்த மாதிரியான நிபந்தனையின் அடிப்படையில இல்ல, எந்த அரசு வந்தாலும் ஊழல் என்ன செய்ய வேண்டும், ஒழிய வேண்டும். இது மக்களின் குரலாக ஒழிக்க வேண்டும். அதான் நம்மளுடைய ஆசை. கடந்த தேர்தலையும் நம்ம இதே மாதிரி விஷயங்கள்ல வேற வித்தியாசமா சில விஷயங்கள் நம்ம நினைச்சிருக்கிறோம். அந்த இதுகள்ல சேர்த்திருக்கிறோம். அந்த தேர்தல் அறிக்கையும் உங்களுக்கு தேவைப்படுது நிறைவேறி
நிறைவேறி இருக்கிறது. இரண்டாவது நாங்க அந்த தேர்தல் வருவதற்கு முன்னாடியே எங்களுடைய அறிக்கை எப்பொழுதுமே மற்ற கட்சிகள் எல்லாம் அறிக்கை தயாரிப்பதற்கு முன்னாடியே நாங்கள் அறிக்கை தயாரித்து அந்தந்த கட்சிகளிடத்துல என்ன செஞ்சிருவோம், கொடுத்திருப்போம். கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிந்து 20% எங்களுடைய அந்த கோரிக்கைகள் அவரவர்களுடைய அந்த இதுல என்ன செய்யப்பட்டிருக்கு, சேர்க்கப்பட்டிருக்கு. அது எங்களுடைய இதை பார்த்து சேர்த்தாங்களா, ஆல்ரெடி அவங்களுடைய மனத்தில் உள்ளதை நம்ம இது இருந்துச்சாங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். நாங்க இப்போ ஸ்பெசிபிக்கா மக்களுக்கு மத்தியில இருக்கின்ற பெரிய விஷயம் கொண்டு என்ன செய்து இருக்குது எப்படி சொல்லிட்டு சொன்னா, இந்த வெறுப்பு அரசியலுக்கான ஒரு சூழல் தமிழகத்துல ஈஸியா புகுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வட மாநிலங்கள்ல பார்க்கின்ற அந்த நிகழ்வுகள் எதுவும் தமிழகத்தில் இதுவரை இல்லை, இருக்கக்கூடாது என்று நாம் ஆசைப்படுகிறோம். அந்த மிக முக்கியமான மக்கள் ஒற்றுமையை பாதிக்கின்ற ரீதியிலே இருக்காத ஒரு சூழலில் இருக்கின்ற கட்சிகளுக்கு தான் நாம் என்ன செய்வோம், ஆதரவளிக்கின்ற ஒரு நிலையை கொண்டு வருவோம். அதுக்காக வேண்டி எங்களுக்கு அந்த தேர்தல் குழு ஒன்று இருக்குது. அந்த குழு என்ன செய்யும், அமர்ந்து தற்போதைய சூழலில் உள்ள விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்து நிச்சயமாக நாங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவளிக்க கூடிய நிலையில தான் நாங்கள் இருக்கோம். இல்ல எல்லா கட்சிக்கும் பிஜேபிக்கு கொடுத்து